ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நாம் ஒரு புதிய கடந்த வாரம் தியானித்த அதே தலைப்பிலே நாம் தொடர்ந்து 3 காரியங்களை தியானிக்கலாம். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், மாற்றான் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமைக்கென்று எண்ணிடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறோம் விருதாவாக்கிடும், கிருபை தருகிறோ விருதாவாக்கினேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதினமும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எத்தனை அழகான பாடல் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே கத்தாவே, எவ்வளவு பயங்கரமான அந்த சிலுவையை சுமந்தி நாங்களும் உமக்காய் சுமக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடந்த வாரம் மனோ என்ற தலைப்பிலே மனோ உற்சாகமாய், மனோ வாஞ்சையாய், மனோ ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்லி நாம் 3 தலைப்புகளிலே தியானிக்கலாம். அதை தொடர்ந்து இன்றைய நாளே மனோ துக்கம் என்ற தலைப்பில் நாம் பார்க்கலாம். முதலாவது குறிப்பு வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 15:13 பின்பகுதியை வாசிக்கலாம். மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். மனோ துக்கம், யார் மனதிலே துக்கம் வைத்திருக்காங்களோ அப்படி ஆவியில ஒரு பலனே இருக்காருங்க. பார்த்திருக்கீங்களா? நல்லா இருப்பாங்க, ஆனா திடீர்னு ஒரு துக்கம் வந்தவுடன் அவருடைய ஆவி முறிந்து போனது போல, ஒன்றுமே செய்ய பலன் இல்லாது போல, பலனே இல்லை எனக்கு இந்த காரியம் கெட்டதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்படியே ஆவி ஆத்துமா எல்லாம் முறிந்து போன ஒரு சூழ்நிலையிலே காணப்படும் பிரியமானவர்களே. யோபு 30:16 வாசிங்க. ஆகையால் இப்போது என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டது. பாத்தீங்களா? யோபுக்கு ஏற்பட்ட சோதனை பயங்கரமான சோதனை, எல்லாவற்றையும் இழந்தான். அப்ப சொல்றான், இப்போது என்னுடைய ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று, உபத்திரவத்தின் பாடுகள் மத்தியில நான் கடந்து வந்திருக்கிறேன்னு சொல்றான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த காலை வேளையில ஒருவேளை உபத்திரவத்தின் மத்தியில நாம் கடந்து வந்திருக்கலாம். நம்முடைய ஆத்துமா முறிந்து போனது போல இருக்கலாம், நம்முடைய ஆவி முறிந்து போனது போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கர்த்தர் நம்மை ஒருபோதும் அந்த துக்கத்தோடு விடுவதில்லை. பிரியமானவர்களே, அதே போல யோபுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றினார். அவன் பெற்ற அனுபவித்த எல்லா துக்கத்தையும் மாற்றி இரட்டத்தனையாய் அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வாசிக்கலாம். புலம்பல் 3:20 வாசிங்க. என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து
எனக்குள் முறிந்து போகிறது. இது எரேமியா தீர்க்கதரிசி, ஒரு புலம்பல் தீர்க்கதரிசி, கண்ணீரின் தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். அவர் சொல்றாரு, இதையெல்லாம் நினைக்கும் போது என்னுடைய ஆத்துமா ரொம்ப தொய்ந்து போயிற்று, முறிந்து போயிற்றுன்னு சொல்றார். நீதிமொழிகள் 18:14 பாருங்க. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், ஆமென். முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? பாருங்க, திருப்பி பாருங்க. மனுஷனுடைய ஆவி பலத்தால் பலவீனத்தை தாங்கும், ஆனா முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள்ல சாலமோன் ஞானி சொல்றார். ஒரு ஆவி முறிந்து போன நிலைமையில தான் அதை யாரால் தாங்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, நெகேமியா 2:2 வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். பாத்தீங்களா? ஒரு நிமிஷம். இது ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கிறார் இந்த நெகேமியா. அப்படி அவருக்கு திராட்சரசம் ஊற்றி கொடுக்கும் போது அவர் பாக்குறார் முகத்தை பார்த்து, ஏன் இப்படி துக்கமா இருக்கிற? உனக்கு வியாதி ஒண்ணுமே இல்லையே, ஏன் இது மனதின் துக்கமே தவிர வேறு இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் பொழுது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். பாருங்க, இந்த 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒருத்தன் அடிமையா கொண்டு போட்ட ஒருத்தன் சிறையிருப்பிலிருந்து மீண்டு தப்பி செய்தியை சொல்றான். சொல்லும் போது அவர்கிட்ட விசாரிக்கிறார் நெகேமியா, எப்படி இருக்கு அந்த இடம், எப்படி இருக்குன்னு சொல்லும் போது அவன் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கமெல்லாம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது என்று சொல்றான். இதை கேட்ட உடனே அப்படியே உட்கார்ந்து அழுது உபவாசித்து துக்கித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி நெகேமியா மன்றாடுவதை நீங்க பார்க்கலாம். இரவும் பகலும் பாருங்க, உமது அடியாராகி இஸ்ரவேல் புத்தருக்காக நான் இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்தராகி நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை எல்லாம் நாங்க அறிக்கை செய்யறோம்னு சொல்லி எல்லாருக்கும் சேர்த்து இவர் ஜெபிக்கிறார். பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறத பாக்குறோம். நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, உங்கள் கண்கள் திறந்தவர்கள் உங்களுடைய செவிகள் கேட்கிறதுமாய் இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறார். அந்த துக்கத்தோடு வந்தபோதுதான் ராஜா கேட்கிறார். அப்போ இவன் சொல்றது, என்னுடைய ஜனம் இருக்கிற இடத்துல அலங்கமெல்லாம் இடிபட்டு போயிருக்கிறது, அதெல்லாம் சுட்டெரிக்கப்பட்டிருக்கும் போது நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? என் மனம் அதிக துக்கத்தினால் நிரம்பி இருக்குன்னு சொன்னான். ராஜா அதுக்கு வேண்டியதை செஞ்சு இவன் அங்க போய் அந்த அலங்கம் திருப்பி கட்டப்படுது, அந்த காரியம் எல்லாம் ஒழுங்காகுது. பிரியமானே, அப்படியே துக்கத்தோடு விட்டு விடுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது, அந்த துக்கத்தை மாற்றுகிற ஆண்டவராயிருக்கிறார். பாருங்க, 1 சாமுவேல் 1:15 வாசிங்க முதல்ல. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். 10ஆம் வசனம் வாசிங்க அதிலே மேல. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். பாருங்க, அன்னாள் குழந்தை இல்ல, அவ போய் ஆலயத்துல பிரகாரத்துல போய் நின்று மனம் கசந்து அழுகிறார். ஏலி, அந்த ஆசாரனாக ஏலி அவளை புரிந்து கொள்ளவில்லை. நீ எந்த மட்டுக்கும் குடித்து வெறித்திருப்பான்னு சொன்ன சொல்றா இந்த வசனத்துல, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரியா, ஆண்டவனே நான் மனக்லேசம் உள்ள மன துக்கம் உள்ளவள், என் இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்துல நான் ஊற்றி விட்டேன் என்று சொல்லி அவள் சொல்றத பாக்கிறோம். அதே மாதிரி அடுத்த 18ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. பாத்தீங்களா, யார் யார் துக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ அந்த துக்கம் அப்புறம் துக்கமாய் இருக்காது. பிரியமானே, அந்த துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். மனோ துக்கம், மனதுல தயவு செஞ்சு மனதுல துக்கம் வைக்காதீர்கள். பல கவலையிட்டு சில பேருக்கு மனநோய் வந்துவிடும், டிப்ரெஷனுக்கு போயிருவாங்க. அதனால மனதுல துக்கம் வைக்க கூடாது. உன்னர் வசனம் கூட வாசிக்கலாம். லூக்கா 24:17 பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று
கேட்டார். பாருங்க, இந்த எம்மாவூர் சீஷர்கள் இயேசுவை கொண்டு கொலை பண்ணி அவரை அடக்கம் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க இனிமே நமக்கு வாழ்க்கையில் என்ன இருக்குன்ட்டு மனோ துக்கமாய் அவர்கள் எம்மாவூருக்கு போய் கொண்டிருக்கார்கள். இயேசுதான் உயிரோட எஞ்சிட்டாரு. அவங்களோடு போய் கேட்கிறா, நீ ஏன் துக்க முகமாய் இருக்கிறீங்க அப்படின்னா. அப்ப அவங்க விஷயம் சொல்றாங்க, இப்ப இந்த மாதிரி இயேசுவை நீங்க புதியவரோ இந்த ஊருக்கு, இந்த மாதிரி இயேசுவை இது மாதிரி பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க, அவர் மரித்து போயிட்டார் அப்படின்னு சொல்லும் போது இவர் சொல்றாரு, நீங்க நல்லா வேத வசனங்கள்லாம் வாசிக்கலையா? இப்படிலாம் இருந்துச்சு, அவர் உயிரோட எழுந்திருப்பார்லாம் சொல்லப்பட்டிருக்கேன், நீங்க ஏன் அப்படிலாம் இருக்கிறீங்க நிறைய சொல்லிட்டே அதுக்கு பிறகு ஒரு வீடு வந்த உடனே அந்த இடத்துல வந்த உடனே நீங்க வாங்க, சாயந்தரமா ஆயிடுச்சு, எங்களோட வாங்க, நீங்க பேசுறது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அவர் பேச பேச இவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால கூப்பிட்டு அவரோட சராவ் இருந்து பண்றாங்க. அப்ப பண்ணும்போது அவர் ஆண்டவர் அதை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும் போது அவர் அந்த எம்மாவூர் சீஷருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்ப இயேசுவை அறிந்தார்கள். அவர் உடனே மறைந்து போனார். பிரியமானவர்களே, அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறியது. ஏன் துக்கத்தோடு? அப்ப சொல்றாங்க, இவர் தான் இயேசு, ஒரு உயிரோடு எஞ்சிட்டார். எப்படி நமக்கு சொல்லி கொடுத்தார் பாருங்க. அவர் நம்மோடு பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையான்னு ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறாங்க. அதனால இதுல சொல்லப்பட்ட எல்லா மனோ துக்கங்களும் சந்தோஷமாய் மாறி களிப்பாய் மாறும். பிரியமானவர்கள், நீதிமொழிகள் 17:22 பின்பகுதி பாருங்க. முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். ஆமா, முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணிடுமா, உலர்ந்து போயிருமா, ஒண்ணுமே அதுல ஒரு ஈரப்பசையே இருக்காதான் அப்படின்னு பாருங்க. ஏசாயா 65:14 பின்பகுதி வாசிங்க. நீங்களோ மனநோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். பாத்தீங்களா, மனநோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். அப்ப நெகேமியா கொண்ட துக்கம் மன துக்கம், மனதின் நோய். அவர் சொல்றாரு, உனக்கு ஒன்னும் நோய் இல்லையே, இது மனதின் நோயை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னு ராஜா சொல்றாரு. அதனால பிரியமானவர்களே, நம்ம மனநோய்க்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தருடைய சமூகத்திலே எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒரு பாடலை கூட பாடலாம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்டும் செவியிலே, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டுனக்கு, உண்டுனக்கு, உண்டமக்கு. இரண்டாவது பாருங்க, மன மகிழ்ச்சி, மனதின் ஆழத்தில் இருக்கிற மகிழ்ச்சி. சங்கீதம் 37:4 வாசிங்க. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கும் போது இருதயத்தின் வேண்டுதல்கள்லாம் அவர் நிறைவேற்றுவாருங்க. இருதயம் எண்ணத்துல என்னென்ன வேண்டீங்களோ அதையெல்லாம் நிறைவேற்ற. முறுமுறுத்துக்கிட்டு அப்படியே சோகமா உட்காந்துக்கிட்டு கேட்டா ஒண்ணும் நடக்காது. அதனால கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருந்து நாம் கேட்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்வாரு? காரியங்களை வாய்க்க செய்வார். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருளி செய்வார் என்று சொல்லி போடப்படுது. யார் மன மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது சங்கீதம் 37:11 பாருங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். பாத்தீங்களா, சாந்த குணமுள்ளவர்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கும். அந்த சமாதானத்தினால மன மகிழ்ச்சி, மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். அப்போ நம்ம சாந்த குணமா இருக்கணும். அதுதாங்க இருக்க முடியல இல்லையா? எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆயிடுறோம், கோபம் வருது, பொறுமை இல்லாம இருக்கிறோம். அதுக்குதான் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறப்பா, சாந்த குணமா இருக்கணும்ப்பா, உண்மை போல இருக்கணும். மோசே எங்கும் சாந்த குணமுள்ளவன், அவரை குறித்து சாட்சி சொல்றீங்க, அது போல இருக்கணும்னு நம்மளை கேட்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய குணங்களை மாற்றுவதற்கு ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். அடுத்தது பாருங்க, ஏசாயா 58:13-14 வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பாய்.
பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள்னு எண்ணணுமா? அது அற்பமா அலட்சியமா எண்ணாதபடி மகிமையுள்ள நாள் என்று யார் எண்ணி அதை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறோமோ அவர்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுப்பாராம். ஆண்டவர் திட்டமும் தெளிவா சொல்றார், அப்படி எண்ணுவாயானால் கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். அதுதான் வசனம், தியான வசனம், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருன்னு சொல்ற. அப்ப கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாய் இருக்கும். என்ன செய்யணும்? கர்த்தருடைய பரிசுத்த நாளை நாம் மகிமைக்கென்ற நாளாக நாம் பார்க்கணும். பாருங்க, 3வது பாருங்க, ஏசாயா 65:14 பாருங்க. இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலே கம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். அது வேண்டாம், முதல் பகுதி மட்டும். இதோ என்னுடைய ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் மன மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதுக்கு பிறகு ஏசாயா 58 ஓய்வு நாள் பரிசுத்த நாளை மகிமையா எண்ணுபவர்கள் மன மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்களாம்? எப்படி அதை மாற்றிக்குவாங்களாம்? எப்படி எதை வச்சு மன மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்கன்னா, சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 119:16 வாசிங்க. உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். அவருடைய பிரமாணங்கள், அவர் சட்ட திட்டங்கள் எல்லாவற்றிலும் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்றார். அடுத்தது எதுல பாருங்க, 119:47 வாசிங்க. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியா இருப்பேன். முதல்ல பிரமாணங்கள்ல மன மகிழ்ச்சியா இருக்கிறேன், நான் பிரியப்படுகிற அந்த கற்பனைகள்ல நான் மன மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்றாரு. அடுத்தது பாருங்க, 119:70 வாசிங்க. அவர்கள் இருதயம் நினந்துண்ணி கொளுத்திருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். அவங்க என்னென்னத்திலயோ கொழுத்து இருக்கிறாங்க, அதை இதையும் சாப்பிட்டா, ஆனா நானோ உம்முடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். 77 வாசிங்க. அதுலயே நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி. இக்கட்டு நெருக்கம் எது வந்தாலும் உடனே வேதத்தை எடுத்து வாசிக்கணும், அவருடைய கற்பனைகளை பார்த்து அதை கை கொள்றமான்னு பார்க்கணும். அப்படி எனக்கு நான் செய்யும் போதே அது எனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. நீதிமொழிகள் 15:13 மன மகிழ்ச்சி என்ன தருமா? முகமலர்ச்சியை தருமா. மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் போட்டிருக்கு. அப்புறம் நீதிமொழிகள் 8:30 அவருடைய சமூகம் மன மகிழ்ச்சியை தரும் போட்டிருக்கு. கர்த்தருடைய சமூகத்துல ஓடி போயிட்டோம்னா, கொஞ்ச நேரம் அவர்கிட்ட உட்கார்ந்து இருந்தோம்னா அது மன மகிழ்ச்சியை தரும். அது மட்டும் இல்ல, நீதிமொழிகள் 17:22 மன மகிழ்ச்சி என்னவா? நல்ல ஔஷதம், மருந்து, நல்ல ஒரு அமிர்தம் என்று சொல்லலாம். பாத்தீங்களா? அப்ப மன மகிழ்ச்சியா இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 1 ராஜாக்கள் 8:66 யாரோ ஒருவர் பாருங்க, இதுல யாருன்னு பாருங்க, யார் மன மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னா 8:66 பாருங்க. 8ஆம் நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். அவர்கள் ராஜாவை வாழ்த்தி, கர்த்தர் தமது தாசனாகிய தாவீதுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு மன மகிழ்ச்சியோட தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். பாத்தீங்களா? மன மகிழ்ச்சி. இது என்ன அப்படின்னு சொல்லும்போது, சாலமோனின் ஜபம் நல்ல பெரிய ஜபமா பண்றார். அந்த ஜபத்தையும் வேண்டுதலையும் செஞ்சு முடிச்ச பிறகு ஜனங்கள் எல்லாம் முன்னால கூட்டு வந்து பாருங்க, நேரா கண்ணுக்கு வானத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து முழங்காட்படியிட்டு இருந்ததை விட்டு எழுறார். அப்படி ஜெபிச்சிருக்கிறார். எழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையெல்லாம் ஒன்னா கூட்டி ஆசீர்வதித்து உரத்த சத்தமாய் சொல்றாரு, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்துறாரு. மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் ஒன்றாகின என்ன பண்ணல, பிசகவில்லை, தவறி போகவில்லைன்னு சொல்றார். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டான். என்ன செய்யறாரு? அந்த 66ஆம் வசனத்துல 8:66 அருமையா சொல்றாரு. எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு அவர்களுக்கு பங்குகள்லாம் கொடுத்த பிறகு அவர் என்ன செய்யறாரு? 8ஆம் நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். அவர்கள் ராஜாவை வாழ்த்தி, கர்த்தர் தமது தாசனாகிய தாவீதுக்கும் தன் ஜனமாகி இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு மன மகிழ்ச்சியோட தங்கள் கூடார
கூடாரங்களுக்கு போனார்கள் என்று சொல்லப்படும். ஒரு தேசத்துல ஜனங்கள் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் சொன்னால் அந்த ராஜா அவர்களை கர்த்தருடைய வழியிலே நடத்த வேண்டும், ஜெபத்திலே வழி நடத்த வேண்டும், கர்த்தருடைய வழியை போதிக்க வேண்டும். அவர் மூலமாக அந்த ஜனங்கள் மனமகிழ்ச்சியோடு போனார்கள், திரும்பி போனார்கள் சொல்லப்படுது. இதே சம்பவம் 2 நாளாம் 7:10 அந்த வசனங்களை வாசித்து பாருங்க, குறிச்சு வச்சுட்டு. அதே போல சேம் இன்சிடென்ட் தான். அடுத்தது பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. அங்க ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்குது. என்ன மகிழ்ச்சின்னு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16:34 வசனம் வாசிங்க. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் இல்ல. பவுலும் சீலாவும் சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப துதித்து கர்த்தரை பாடுறாங்க. சிறைச்சாலை கதவுகள்லாம் திறக்குது. எல்லாரும் ஆண்டவர், யாரும் தப்பி போகல. இவன் சத்தத்தை கேட்டு எழுந்திருச்சு பாக்குறாங்க. சிறைச்சாலை கஸ்துபாரெல்லாம் அசைஞ்சு கதவெல்லாம் திறந்து கிடக்குது. இவங்க எல்லாம் தப்பி போயிட்டாங்க, நம்மளுக்கு அவ்வளவுதான் மரண தண்டனை அதிகாரிகள் கொடுத்துருவாங்கன்னு தன்னைத்தானே மாய்த்து கொள்ள பார்த்த போது பவுலும் சீலாவும் உரத்த சத்தமாய், உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்க எல்லாம் இங்கதான் இருக்கோம். அவங்க மட்டும் போகல, மற்ற சிறை கைதிகளும் போலங்க. ஏன்னா இவங்களுடைய துதி ஜபம் அவ்வளவு வல்லமையா இருந்தது. அதனால இதுல ஏதோ வல்லமை இருக்குன்னு அவங்களும் என்ன பண்ணல, தப்பிச்சு போல. உடனே அவர்களை எல்லாம் வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேணும்? இதுதாங்க அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் மன மகிழ்ச்சி அவன் பெற்றுக்கொண்டான். அவன் மட்டுமல்ல, அவனுடைய வீட்டார் அனைவரும். ஏன்னா அவங்க ராத்திரி வேளையிலே அந்நேரத்தில் தானே அவர்கள் போய் அவர்கள் காயங்களை எல்லாம் கழுவுறாரு. அது மட்டும் இல்ல, அவங்க போதிக்கப்படுறாங்க. ரட்சிப்புனா என்ன, ஞானஸ்நானம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கறாங்க. இந்த ராத்திரி வேளையிலே ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. எல்லாரும் ஞானஸ்தானம் பெறுறாங்க. அனைவரும், அவனுடையவர்கள் அனைவரும். அப்பதான் அவங்க மனமகிழ்ச்சியா தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாகி மனமகிழ்ச்சி. அதுதான் ரட்சிப்பின் மனமகிழ்ச்சி. அருமையான வேளையிலே மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனமகிழ்ச்சி பாருங்க, அந்த எலும்புகளை எல்லாம் உற்சாகப்படுத்தும். அது முகமலர்ச்சியை தரும். அவர் சமூகம் நமக்கு மனமகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்று வாழ ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒரு பாடல் கூட ஒரு சம்பவம் சொல்றேன். ஒரு மனிதன் டாக்டர் கிட்ட போறானோ. டாக்டர்கிட்ட போய், டாக்டர், எனக்கு சந்தோஷமே இல்லை, மகிழ்ச்சியே இல்லை, ஒரு நாளாவது நான் மகிழ்ச்சியா இருக்கணும் ஆண்டவரே, அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்கன்னு சொல்லலாம். உடனே டாக்டர் சொல்றாரு, இல்லப்பா, என் பக்கத்துல ஒரு சர்க்கஸ் நடக்குது, அதுக்கு போ, அங்க ஒரு கோமாளி இருக்கிறாரு, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறாரு, மன மகிழ்ச்சியோடு நாங்க போயிட்டு வந்தோம். அந்த மன மகிழ்ச்சி ஒரு நாள் மட்டும் இல்ல, அதை நினைச்சு பார்க்க எனக்கு இன்றைக்கும் மன மகிழ்ச்சியா இருக்குது. நீ அதனால அந்த சர்க்கஸ்க்கு போன்னு சொல்றான். அப்ப அவன் சொல்றான் சிரித்து கொண்டே, இல்ல டாக்டர், அந்த கோமாளி நான் தான், வேறு யாரும் இல்ல. மற்றவர்களையெல்லாம் நான் மன மகிழ்ச்சி உண்டு பண்றேன், மற்றவர்களெல்லாம் சந்தோஷப்படுத்துறேன், ஆனா எனக்கு அந்த சந்தோஷம் என் மனதில் காணப்படவில்லை என்று சொன்னார். பிரியமானவர்களே, மன மகிழ்ச்சி வர வேண்டும் என்று சொன்னால் வேதத்தின் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியமங்களையும் வேதத்தையும் படிக்கும் பொழுது மட்டுமே அந்த மன மகிழ்ச்சி நிரந்தரமாய் கிடைக்கும். மற்றபடி கோமாளி நல்ல விதமாக சர்க்கஸ்ல எல்லாம் சிரிப்பு காட்டினா கூட அதெல்லாம் நிரந்தரம். அதை பண்ணினவனுக்கே உண்மையான மகிழ்ச்சியிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் மன மகிழ்ச்சியோடு காணப்படணும்ப்பான்னு சொல்லி ஜெபிக்கும் போது கட்டாயம் உங்களை என்னையும் துக்கத்தை எல்லாம் மனோ துக்கத்தை மாற்றுவார், மன மகிழ்ச்சியை தரும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வார். ஒரு பாடல் பாடலாம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன், மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மூன்றாவது பாருங்க, மனதுருக்கம். மனதில் காணப்படும் உருக்கம். ஏசாயா 30:18 வாசிங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். உங்கள் மேல் கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். பாருங்க, உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பாராம். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க, மனதுருக்கமுள்ள ஆண்டவர் சொல்லி அநேக இடத்துல சொல்லப்படுற. 55:7 வாசிங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன்,
அவர் அவன் மேல் மனதுருகுவார். துன்மார்க்கன் மேல் மனதுருகுவாராம். அவன் கெட்டு அழிஞ்சு போறாங்க, அவன் திரும்பி பிழைப்பதை தான் அவர் விரும்புறார், அழிந்து போறதை விரும்பல. அதனாலதான் அவர் மேல் துன்மார்க்கன் மேல் மனதுருகுகிற ஆண்டவராய் இருக்கிறார். பாருங்க, மூணாவது பாத்தீங்கன்னா லூக்கா 15:20 அங்க பாருங்க யார் மனதுருகிறான் பாருங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். பாத்தீங்களா, கெட்ட குமாரன். ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கன் மேல நான் மனதுருகுவேன். துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு வந்திருக்கான், உருக்குலைஞ்சு வந்திருக்கான். ஆனா தகப்பனுடைய அன்பு மனதுருக்கம் பாருங்க. எப்போ என் பையன் வருவான், எப்போ என் மகன் வருவான்னு வருத பார்த்தனாகா திருந்தி வந்துட்டான், பட்டான், அவஸ்தைப்பட்டுட்டு வந்துட்டான், அவஸ்தைப்பட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஓடி போய் மனதுருகி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து அவனை வீட்டுக்கு அழைத்து வரான். எத்தனை ஒரு மனதிருக்கும்! ஒரு சாதாரண உலக பிரகாரமான ஒரு தகப்பனுக்கு இத்தனை மனதுருக்கம் இருக்கும் என்றால், நம்ம எல்லாம் படைத்து உருவாக்கி இந்த உலகத்திலே இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ வைத்திருக்கிற ஆண்டவரிடத்திலே நாம் வரும்போது எத்தனை மனதுருக்கத்தோடு அப்படியே நம்மை கட்டி அணைப்பார். இருக்கிற வண்ணமாய் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் மனதுருகி நம்மை கட்டி அணைத்து முத்தம் கொடுப்பார். பிரியமானவர்களே, மனதுருக்கமுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். சங்கீதம் 145:8 பாருங்க, அதுல போடப்பட்டிருக்கு, கர்த்தர் எல்லார் மேலும் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். அவர் இரக்கங்களுடைய எல்லா கிரிகள் மேலும் உள்ளது. பாத்தீங்களா, அவர் இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். அடுத்தது பாருங்க, ஏசாயா 54:10 பாருங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்றாராம். நம்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்றார். என் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றார்? மலை போல யாரும் நம்ம மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் ஏன் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் என் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறாங்க. பாருங்க, என் தகப்பனார் ரொம்ப சின்ன வயதுல, கடந்த வாரம் கூட இதை சொன்னான்னு தெரியல, 53 வயதுல மரித்து விட்டார். அப்பதான் புதிதாக எனக்கு திருமணமாகி பெரியவள் பிறந்திருக்கிறாள். 11 மாத குழந்தை திடீரென்று மரித்து விட்டார்கள். சுகர் ஜாஸ்தியாகி அந்த நாட்கள்லாம் அப்படி தெரியல எங்களுக்கு. அப்போ மலை போல அப்பா எல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினைச்சுமே, நல்ல ஒரு வாழ்க்கையை தேடி கொடுத்துட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய கிருபையில அப்ப அப்படி இருந்த போது இந்த வசனங்கள் தான் கேட்டு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஏன் கிருபை உன்னை விட்டு விலகாது மகளே, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது மகளே, உன்மேல் மனதுருகிற கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் சொல்லி ஆற்றி தேற்றினார். பிரியமானவர்களே, அடுத்த வசனம் பாருங்க. 6வதாக யோவேல் 2:13 வாசிங்க. அதுலயும் இது போட்டிருக்கோம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். பாத்தீங்களா, யோவேல்ல சொல்லப்பட்டிருக்குது. யோவேல் தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து சொல்றார், நீங்க உங்களுடைய வஸ்திரங்களை கிழிச்சிக்கலாம் பத்தாதுமா, இருதயத்தை கிழித்து ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே கொட்டுங்க, உங்களுடைய பாவங்கள்லாம் அறிக்கை செய்யுங்க. அப்போது உங்கள் மேல் மனதுருகும்படி கர்த்தர் வருவா, உங்க பாவங்கள்லாம் மன்னிப்பார், தாம் செய்யவிருந்த தீங்குக்காக மனஸ்தாபப்படுவார் என்று சொல்லி சொல்லப்படுது. யோனா தீர்க்கதரிசி 4:2 பாருங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன ஊக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். பாருங்க, இந்த யோனா சொல்றாரு. ஏன்னா முந்தின வசனத்துல அவன் போய் அறிவிச்சுட்டான், இந்த இது கவிழ்க்கப்பட்டு போகும், நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் சொல்லி போய் அறிவிக்கிறார். அறிவிச்ச உடனே அவங்க எல்லாம் ஜனங்கள், மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு எல்லாரும் ரெட்டுடுத்தி சாம்பலை பூசிக்கொண்டு எதுவுமே தண்ணி கூட குடிக்காம உபவாசித்து ஜெபம் பண்றாங்க. அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களுடைய பாவங்கள்லாம் மன்னித்து ஜனங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பிட்டாங்க. இனி இவங்களை அழிக்க கூடாது சொல்லி தாம்
அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த தீங்கை குறித்து மனஸ்தாவப்பட்டு அதை செய்யாதிருந்தா. இதை பார்த்தோன்னே யோனாவுக்கு பொறுக்க முடியல. இதனால தான் ஆண்டவரே நான் தர்ஷீசுக்கு கப்பல் ஏறினேன், எனக்கு தெரியும், அப்பவே நான் சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொல்றார். நீ இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன், தீங்குக்கு மனஸ்தாவப்படுகிறவர், அதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால தான் நான் போய் அங்க சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், நீங்க சொல்லுன்னு சொல்லிட்டு கடைசியில் நான் திருந்தினவன, அப்ப எனக்கு என்ன, என்னோட வாய்ஸ்க்கு என்ன மதிப்பு அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். பார்த்தீங்களா, இந்த அருமையான வேளையில நீங்களும் நானும் ஆண்டவர் மனதுருக்கம் உள்ள தேவன். அதனாலதான் நமக்காக சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, நம்மை அவர் மகிழ்விக்கும்படியாக, நம்மை ரட்சிப்பினால் அலங்கரிக்கும்படியாக அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். நமக்காக சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தம்முடைய ரத்தம் முழுவதையும் அவர் சிந்தினார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல மனதுருக்கமுள்ள ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். பாருங்க, லூக்கா 7:13 மனதுருகி நாயின் ஒரு விதவை அப்படியே அந்த சப ஊர்வலத்துல ஒரே மகனை பறிகொடுத்து போகும்போது கிட்ட போய் மனதுருகி அவன் பாடையை தொற்றாரு. ஸ்திரீயே அழாதே என்று சொல்லி அவளை தேற்றி, மனதுருகி தேற்றி பாடையை தொட்டு உயிரோடு எழுப்பி கொடுத்து அந்த தாயினிடத்துல ஒப்புவிக்கிறார். மனதுருக்கமுள்ள தேவன். நிறைய இடத்துல இயேசு சுகம் கொடுக்கும் போதும் அற்புதம் செய்யும் போதும் மனதுருகி செய்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. மார்க் 6:34 மேய்ப்பில்லாத ஆடுகளை போல ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கான்னு சொல்லி மனதுருகினார் என்று சொல்லப்படுது. அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல குஷ்டரோகி ஒருவன் வந்தபோது மனதுருகி கை நீட்டி தொட்டு சுகமாக்குறார். பிரியமானவர்களே, மத்தேயு 20:34 பாத்தீங்கன்னா, பார்வையற்ற ஒருவனை பார்த்து மனதுருகி அவன் கண்களை தொட்டு சுகமாக்குறான்னு பாக்குறோம். மத்தேயு 14:14 வியாதியஸ்தர்கள் வல்ல ஜனங்க வராங்க, வியாதியஸ்தர்கள் மேல் மனதுருகி அவர்களை சுகப்படுத்தினார் சொல்லி. இப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு இருக்கும்போது நம்ம ஏன் கவலை பண்ணோம்? மனதுருக்கமுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மன துக்கத்தோடு இருக்கிறோமா, அந்த துக்கத்தை மாற்றுவார். மன மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறோமா, அந்த மகிழ்ச்சியை நிரந்தரமாக்க கர்த்தர் என்னென்னலாம் செய்வார் சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல மனதுருக்கமுள்ள ஆண்டவர் இந்த பாடுகளின் நாட்களிலே சிலுவை நமக்காய் சுமந்து நமக்குடைய பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் மாற்றும்படியா நம்முடைய பாவங்களெல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு, மகளே மகனே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படுகிற தேவன், நீ திருந்தி விட்டா போதும், நீ திருந்தி விட்டா போதும், நான் மனதுருகிற ஆண்டவராய் இருக்கிறேன்னு சொல்லி நம்மை பார்த்து அவர் சொல்கிறார். ஒரு தகப்பனே, உலக பிரகாரமான தகப்பனே தன் மகன் திரும்பி வந்த போது சேர்த்துக் கொள்ளவில்லையா? நம்முடைய ஆண்டவர் அவரிடத்திலே நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது நம்முடைய இருதயத்தை அவர் மகிழ்ச்சிப்படுத்துவார், நம்முடைய இருதயத்தை களிப்பாக மாற்றுவார். மனதுருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, தென்கொரியாவில் ஒரு சிறு ஆலயம் இருந்ததாம், அது பழுதுபட்டு இருந்துச்சாம். பழுதுபடுறது போதகர் சொல்றாரு, இது பழுது பார்க்கணும், உங்களுடைய பொருளால நீங்க தாங்குங்க. அப்போ எல்லாரும் நிறைய பொருள் கொடுக்கறாங்க. ஒரு விவசாயி என்ன பண்றாரு, ஏழை விவசாயி, அவருக்கு அந்த ஆலயத்தின் மீது வாஞ்சையும் அன்பு இருந்துச்சு. அதனால எப்படி ஆகிலும் இந்த ஆலயத்துக்கு கொடுக்கணுமே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லிட்டு கூலிக்காக வேலை செய்யற ஒரு விவசாயி. அப்போ ஒரு கண்ணை நான் கொடுக்கறேன்னு தியாகம் பண்றான்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணிக்கிறாரு. கண்ணை என்ன பண்ணிக்கிறாரு, அதுக்கு முன்னால ஒருத்த கண்ணுல என்னால வேலை செய்ய முடியுமா, இந்த வயல் வேலை செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்றதுக்காக ஒரு கண்ணை ஒரு துணியால் டவல் வச்சு கட்டிக்கிட்டு கொஞ்ச நாளா பழகிறார். முடியும் என்னால, இப்ப நான் போய் அந்த ஒரு கண்ணை தியாகம் பண்ணிட்டு தானம் பண்ணிட்டு அந்த பணத்தை கொண்டு நானே கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போறாரு. அந்த டாக்டரை பாக்குறாரு. டாக்டர், எனக்கு என்னுடைய ஒரு கண்ணை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு எனக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னேன். எதுக்காக? நல்லா இருக்கிற கண்ணை போய் நீ எடுக்கிறேன்னு சொல்வது சொல்ல, என்னுடைய ஆலயத்தின் மேல எனக்கு வாஞ்சை இருந்தது, அது மேல அன்பு இருக்குது, என்னுடைய மனதுருக்கம் என்னால தாங்க முடியல, அந்த ஆலயத்தின் பழுதுக்கு என்னால் ஆனதை நான் செய்ய வேண்டும் சொல்லி மனதுருக்கத்தோடு அவன் சொன்னதை கேட்டோன்னே அந்த டாக்டர் மனம் உருகினாராம். இவ்வளவு பாரு, எவ்வளவு நம்ம வசதியோடு இருக்கிறோம், இதெல்லாம் நமக்கு தெரியலையா? அந்த ஏழை விவசாயி தன் கண்ணை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அதற்கு மாறாக நிறைய பணம் அவருக்கு நன்கொடையா கொடுத்து, நீ போய் இதை கட்டி கண்ணை எடுக்க வேண்டாம், உன்னுடைய மனதுருக்கமான வார்த்தை, நீ அந்த ஆலயத்தின் மீது வைத்த வாஞ்சை என்னுடைய உள்ளத்தை மாற்றியது என்று சொல்லி அவரும் மனதுருகி அந்த பணத்தை கொடுத்தாராம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர், நீங்களும் நானும் மற்றவரிடத்திலே மனதுருக்கம் உள்ளவர்களாய் காணப்படும். அதுக்குத்தான் அவர் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார். அப்படிப்பட்ட மனதுருக்கத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஜெபிப்போம்.
மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உம் அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எத்தனை நல்லவர், மனதுருகுகின்ற ஆண்டவர். ஆண்டவரே, எங்களுடைய பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே, எங்களுடைய துக்கங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. சாபமான முள்முடியை தலையில் ஏற்றுக்கொண்டு சிலுவையை நீர் சுமந்தீர் ஆண்டவரே. உடைய மனதுருக்கம் எத்தனை பெரியது. எங்களுடைய மன துக்கத்தையெல்லாம் நீர் ஆற்றும்படியாக நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற்றும்படியாக நீர் சிலுவை சுமந்தீர் துக்கங்களையெல்லாம் சிலுவையிலே சுமந்தீர் ஆண்டவரே. நாங்கள் மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காய் நீர் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் தியாகம் செய்தீர் ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே, மனதுருக்கமுள்ள ஆண்டவர், எங்களை பார்த்து நீங்க சொல்றீங்க, நான் உன்னோடு கூட இருக்க, நான் மனதுருகின்னு சொல்லி நிறைய காரியங்களை செய்யறத நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படி மனதுருக்கமுள்ள ஆண்டவர், எங்களுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றுகின்ற ஆண்டவர், எங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஆண்டவர். எங்களோடு இருக்கும்போது நாங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இது கர்த்தாவே, டெலிவிஷன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய காரியங்களை நீ மேற்போட்டு கொண்டு அவர்களை சந்தோஷப்படுத்துங்க. மனோ துக்கத்தை மாற்றுங்க, மன மகிழ்ச்சியை கொடுங்க. மனதுருகின்ற ஆண்டவர், அவள் பாவங்கள் மீறுதலுள்ள அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உமக்கு உகந்த பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.